ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு வச்சு ரசம் பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து நண்டு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த நண்டோட குட்டி கால் இருக்குல்ல, அந்த குட்டி காலை ஃபுல்லாக நம்ம தனியாக எடுத்து வைக்க போகிறோம். அந்த நடுசருக்கு மட்டும் நம்ம கிரேவி வைக்கலான்னு அதை ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நண்டு காலை ஃபுல்லாக குட்டி காலை ஃபுல்லாக நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ரசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். கருவேப்பிலை ஒரு கை வந்து நல்ல ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, ஒரு 3 வரமிளகா, அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், தக்காளி, ஒரு 10 வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, அவ்வளோந்தாங்க. இப்போ இந்த நண்டு கால், அப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி மட்டும் வச்சுக்கலாம். இப்போ இந்த காலை ஃபுல்லாக லைட்டாக நம்ம இப்படி தட்டி மட்டும் எடுக்கணும். நல்லா விங்கிடக்கூடாது. லேசாக தட்டி எடுத்தால் அது கொஞ்சம் இடிச்சு எடுப்பேன்னு சொல்லல, அது மாதிரி இடிச்சு எடுக்கணும். அதை ஃபுல்லாக இடித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த மிளகு, சீரகம், பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா சதன்னு அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 2-3 தக்காளி மட்டும் அப்படியே வச்சுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது இருக்குல்ல, அதை அப்படியே அதுக்குள்ளே போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா அதை பச்சை வாசம் போகணும், அந்த அளவுக்கு அதை கொஞ்சம் வதக்கணும். இது வதக்கி முடிக்கவுமே அது கூட நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையை நல்லா ஆட் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் ஆட் பண்ணிடணும். இப்போ எல்லாமே பச்சை வாசம் போக வதக்கிட்டு இப்போ அந்த நல்லா இடிச்சு வச்சிருக்கிற நண்டு களியும் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இப்போ அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி ஊற்றிடலாம். இது கூடயே தேவையான அளவு நம்ம தண்ணியும் ஊற்றிட்டு இப்போ ஒரு கைப்பிடி கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவு உப்புங்க, கல் உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து காயப்பொடியும் போட்டாச்சு. நல்லா கொதிக்கணும். இந்த கட் பண்ணி வச்சுக்க தக்காளியும் மேலே போட்டுட்டு நம்ம நார்மலாக ரசத்தை கொதிக்க விட மாட்டோம். இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் அந்த நண்டு காலோட எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கும். சூப்பரான சுவையான நண்டு ரசம் ரெடி ஆயிட்டுங்க. இது வந்து மார்பு சளியை ஃபுல்லாக இறக்கிரும். இது நல்லா கமன்னு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டான நண்டு ரசம் ரெடி. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா ரொம்ப ஒரு பெனிஃபிட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.